இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்வார்னா, நிறைய ஒரு அட்வைஸ் மாதிரி இந்த அதிகாரம் முழுவதுமே கொடுப்பாரு. எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும்னு. அவர் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டவர், இயேசப்பாவுக்கு எதிராக. ஆனால் அவர் இப்போ இயேசுவினுடைய சீடராக மாறி மற்றவங்க எல்லாருக்கும் அவர் சொல்லுகிற அந்த அட்வைஸ், அந்த புத்திமதி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல கூட அவர் சொல்கிறாரு, நிறையா அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு பகுதி தான் ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆவியில் அனலாக இருந்தால் தான் ஊழியமே செய்ய முடியும். ஆவியில் அனல் இல்லாமல் குளிர்ந்து போயிருந்ததுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்முடைய ஆவி அனலுள்ளதாக மாற்றிக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, வேத வசனங்களை அதிகமாக வாசிக்கணும். வேத வசனங்கள் மேலே நம்ம சிந்தனைகளை செலுத்தணும். அதுக்கு கீழ்ப்படிய நாம் முயற்சி பண்ணணும். அதற்காக நாம் நேரத்தை செலவிடணும். அப்போ தான் ஆவியில் அனலாக முடியும். ஆவியில் அனலாக இருந்தால்தான் ஊழியமே செய்ய முடியும். நம்ம ஒரு மனிதர் குறித்து, மற்றவங்களை குறித்த ஒரு பாரம், அதான் அனல். அது இல்லைன்னா நம்ம ஊழியமே செய்ய முடியாது. இப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவங்களுக்காக ஆண்டவரை பற்றி சொல்கிறது, அழிந்து போகிற ஆத்துமாக்கள், ஐயோ இவங்க அறியலையே, இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே அப்படின்னு நம்ம ஆத்மாவில் ஒரு தாகம், ஒரு ஏக்கம் வருதுல, அதுதான் அனல். அந்த அனலை ஆண்டவர் என்ன செய்தார்னா, மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாஞ்சிகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். லவதிகேய சபை கூட சொல்லுவார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். அனலாக இரு, இல்லைன்னா குளிராக இரு, இல்லைன்னா வாந்தி பண்ணி போட்டுருவார் உன்னை அப்படின்னு சொல்லி எச்சரிப்பார். இப்போ யோவான் எச்சரிப்பார் வெளிப்படுத்தல. இதுமாதிரி நாமும் ஆண்டவருக்காக எதையாவது எப்படியாவது செய்யணும். ஊழியம் அப்படின்னு சொன்னால் போய் மற்றவங்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, உதவி செய்வது, மற்றவர் மேலே கரிசனையாக இருக்குது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, அது எல்லாமே ஊழியம்தான். நாம் ஒரு வகையில் அனல் உள்ளவர்களாய் காணப்பட்டால் தான் ஊழியம் செய்ய முடியும். அத்தகைய அனல் மூட்டக்கூடியது எதுனா வேத வசனம்தான். நம்ம வேத வசனத்தை வாசிக்க அவர் நம்மோடு பேசுவார். ஆவியானவர் நம்ம அனல் மூட்டுவார், எழுப்பி விடுவார். நாம் அவருக்காக உழைக்கணும், அவருக்காக ஓடணும், அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்குள்ளே என்ன செய்யும் வரும். அதுதான் அனல். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் அந்த அனலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனல்னா ஆவியினால் அபிஷேகம் செய்வது தான் அனல். அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக உழைக்க வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும், அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்